ஆந்திராவில் அல்லம் பச்சடி, நம்ம ஊரில் ஜிஞ்சர் சட்னி. நல்லா உரப்பாக காரமாக சாப்பிட பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சட்னியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு, தனியா போட்டு லோ ஃப்ளேமில் செவக்க வறுத்துக்கோங்க. இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி மிளகாய், 25 கிராம் இஞ்சி, இது கூட அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு லோ ஃப்ளேமில் இஞ்சியோட பச்சை வாசனை போக வறுத்து விடுங்க. கடைசியாக ஒரு துண்டு புளி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதும் மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் வெல்லம், உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து அரைச்ச சட்னியையும் சேர்த்து ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கலந்து கொடுத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல காரசாரமான அல்லம் பச்சடி ரெடி. அல்டிமேட்டாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சட்னி ரெசிபீஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.